குலசேகரப்பட்டினம் தசரா விழாவில் மகிஷாசுர வதம் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெறவிருக்கும் நிலையில் குலசேகரப்பட்டினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, பக்தர்கள் வருகை தருவதால் என்ன ஏற்பாடுகள்லாம் மாவட்ட நிர்வாகம் தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது? தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழாங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கடந்த 23ஆம் தேதி இந்த கோவில் கொடியேற்றத்தோட இந்த தசரா திருவிழா தொடங்கியது. அன்று அதிகாலையில கோவில் கொடியேற்றப்பட்ட நிலையில நாள்தோறும் பல்வேறு அந்த சப்பரங்கள்ல வீதி விழா வந்து சுவாமி இந்த குலசேகரப்பட்டின மக்களுக்கு அருள் பாலித்து வந்தனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வந்தது. விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான இந்த மகிஷாசுர வதம் அப்படிங்கிறது இன்றைக்கு இரவு கோவில் கடற்கரையில, கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் கடற்கரையில நடைபெறுகிறது. இதற்கு இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்கக்கூடிய நிலையில இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நேர்த்திக்கடன் இருந்து பல்வேறு வேடங்கள் அணிந்து பொதுமக்கள் காணிக்கைகளை பெற்று கோவில் உண்டியல்ல செலுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காளி வேடம் அணிந்த பக்தர்கள் அதற்கு அந்த தலைமை தாங்கக்கூடிய நிலையில பல்வேறு வேடங்கள், விநாயகர், முருகர் உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்து அவர்கள் பல்வேறு இடங்கள்ல காணிக்கைகளை பெற்று கோவில் உண்டியல்ல செலுத்துறாங்க. விழாவினுடைய சிகர நிகழ்ச்சியான மகிஷாசுர வதம்ங்கிறது இன்று இரவு கோவில் கடற்கரையில் நடைபெறக்கூடிய நிலை. இரவு 10 மணிக்கு கோவிலில் இருந்து அம்பாள் மகிஷாசுர மர்த்தினியாக சப்பரத்துல, தங்க சப்பரத்துல இங்கே இருந்து எழுந்தருளி கோவில் கடற்கரைக்கு எழுந்தருளி அங்கே மகிஷாசுரனை வதம் செய்கிறார். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள். இன்று அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு கோவில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வேடங்கள் இணைந்த பக்தர்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்தவனமாக இருக்கிறார்கள். தற்போது 2 லட்சம் பக்தர்கள் வந்திருப்பார்கள் என்ற காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்தவரை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். சுமார் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுடைய எஸ்பிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 100 கோவிலை சுற்றி 100 சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. 9 ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரிலிருந்து குலசேகரப்பட்டினத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 400 சிறப்பு பேருந்துகள் இந்த பகுதிக்கு, குலசேகரப்பட்டினம் பகுதிக்கு இயக்கப்படுகிறது. 250 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தென்னக ரயில்வே சார்பில் 2 ரயில்களும் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.